ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இலக்கண குறிப்பறிதல் பார்க்க போகிறோம். முதல்ல இலக்கணம் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இலக்கு கூட்டல் அணம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இலக்கு அப்படின்னா குறிக்கோள் அப்படின்னும், அணம் அப்படின்னா அழகு என்றும் பொருள்படும். அடுத்தது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவை? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு தான் கீழே எழுதியிருக்கேன். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம். இதுதான் தமிழ் இலக்கணத்தினுடைய வகைகள். அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. இந்த முதல் எழுத்தையும் சார்பு எழுத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இலக்கண குறிப்பறிதல் பார்க்க போகிறோம். முதல்ல இலக்கணம் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இலக்கு கூட்டல் அணம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இலக்கு அப்படின்னா குறிக்கோள் அப்படின்னும், அணம் அப்படின்னா அழகு என்றும் பொருள்படும். அடுத்தது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவை? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு தான் கீழே எழுதியிருக்கேன். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம். இதுதான் தமிழ் இலக்கணத்தினுடைய வகைகள். அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. இந்த முதல் எழுத்தையும் சார்பு எழுத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.